கோயம்புத்தூரினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் பரப்புரை சமயத்துல ஐயா நீட் தேர்வு வந்து நீங்க ரத்து செய்வீங்களா அப்படின்னு அங்க இருந்து பொதுமக்கள் ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, நான் செத்தாலும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு தமிழின விரோத அரசுகள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? படிப்புக்கு தகுதி மார்க் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது போல என்ட்ரன்ஸ் மார்க் ஒரு 50 மார்க், அதுக்கு 150 மார்க்னு அந்த 2 மார்க் பார்த்தா நல்லா படிக்கிறவங்க தான் என்ட்ரன்ஸ்ல வாங்குவாங்க. ஆனா நீட்ல 11th எடுக்கும் பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 11 மார்க் எடுத்திருக்காங்களா? என்ன மோசடி! யாரை ஏமாத்துறதுக்கு? தமிழ்நாட்டை பழி வாங்கின ஆரம்பிச்சு இந்தியாவே இன்னைக்கு பழி வாங்கிட்டு இருக்காங்க. அனிதா உட்பட, கோவையின் கீர்த்திவாசன் உட்பட 20 மாணவர்கள் வந்து பலியானதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து வட இந்தியாலேயே இது பத்திக்குது. அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து தமிழகம் எவ்வளவு ப்ரோக்ரஸா எவ்வளவு முன்னாடி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிருக்க வேண்டி இருக்கு. பிசிக்ஸ்ல 6 மதிப்பெண் எடுத்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 598 மார்க் நீட்லின்னு சொல்லி நீ மருத்துவ சீட்டை கொடுத்த 2010லயே தமிழகம் புரிந்து கொண்டது. இங்க புரியாத இருந்தவர்கள் எல்லாம் இது சமூக நீதி இல்ல, இது வந்து இடஒதுக்கீடுக்காக இங்க பண்ற நாடகம் அப்படி இப்படி எல்லாம் உலகிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழகத்தை பார்த்து வியர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்னே ஒண்ணுதான், நீட்டு நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த வித யோக்கியதையும் கிடையாது, உடனே காலி செஞ்சிரு. இது காலி செய்யும் வரை இங்க இருக்கிற அமைப்புகள் ஓயாது. மாணவர்களை, மருத்துவ மாணவர்களை, தகுதியான மாணவர்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில வந்துட்டு இன்னைக்கு அது மிகப்பெரிய வியாபாரமா மாறி இருக்குது. இந்த வியாபாரம் எல்லாம் எங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னா, நம்முடைய மருத்துவ கனவுடைய நடுத்தர வர்க்க மாணவர்களுடைய குடும்பத்தினருடைய அவர்களுடைய முழு நாள் வாழ்நாள் முழுவதும் உழைக்கக்கூடிய உழைப்பை சுரண்டி கொளுத்த வியாபாரமாக தான் இந்த நீட் தேர்வு இன்னைக்கு நம்முடைய இருக்கிறது. அதனாலதான் இந்த போராட்டம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் விரிவடைஞ்சு வந்துட்டு இருக்குது. நீட் தேர்வு முதல்ல அறிவிப்பு வந்ததுல இருந்து இன்று வரை தமிழ்நாடு, தமிழ் தேசிய இன மக்களும் எந்தவித சமரசம் இல்லாமல் தொடர்ந்து அதனை எதிர்த்து வரும். இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை விட ஒரு திறமையான ஒரு மருத்துவ கட்டமைப்பு கொண்ட, தன்னிறைவு கொண்ட ஒரு மாநிலம் உண்டா? அப்படி எந்த ஒரு மாநிலத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு என்ன தகுதி இல்லாம போயிட போகுது? நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு இந்த கூட்டம் யார்? இவங்களை பத்தி நமக்கு தெரியாதா? 2000 ரூபாய் நோட்ல சிப்ஸ் இருக்கு, முறுக்கு இருக்குன்னு சொன்ன ஒரு மூளை வீங்கி கூட்டம் தானே இவனுங்க. இவனுங்க நம்மளை பார்த்து நமக்கு தகுதி இல்ல, நீங்க மருத்துவத்துக்கு படிக்க கூடாதுன்னு சொல்றத வந்து எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. காலங்காலமா பிறப்பு அடிப்படையில வச்சு நம்மளையெல்லாம் கல்வி மறுக்கப்பட்ட இந்த ஆரிய கூட்டம் இன்னைக்கு தகுதி இல்ல, திறமை இல்ல அப்படின்னு நம்மளுடைய மாணவர்கள் படிக்கிறதையே நிற்கிறாங்க. அப்படின்னா பெரியார் ஒரு இடத்துல சொல்லுவாரு, படிக்க அனுப்புறதே வந்து தகுதியும் திறமையும் வளர்த்திக்கத்தான். நீ படிக்கவே ஒருத்தருக்கு வந்து திறமை வேணும், தகுதி வேணும் அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய ஐயோத்தம் இருக்க முடியுமா அப்படின்னு பெரியார் கேட்பார். இந்த கல்வியை வச்சுக்கிட்டு பொது பட்டியலை கொண்டு போனது பிறகு மாநில அரசினுடைய தலையீடு, உரிமை மெல்ல மெல்ல குறைக்கப்படுது. இதை காரணமா வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இந்த வஞ்சிப்பெல்லாம் யாருக்கு ஆதரவா போய் முடியுது அப்படின்னா, மிகப்பெரிய பயிற்சி நிறுவனங்களான ஆலன் ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், ரெனோசன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பார்ப்பன பனியா கும்பலினுடைய பயிற்சி நிறுவனங்களுடைய கொள்ளை லாபத்துக்காக மட்டுமே தகுதின்னு சொல்லிட்டு எந்த நாடகம் ஆடி வந்தானோ இன்னைக்கு முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்துக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருது இந்த ஒன்றிய அரசு. ஆளுநர்கிட்ட கையெழுத்து போட கொண்டு போகும்போது என்ன சொல்றாரு, ஆளுநர் வந்து ஒருபோதும் நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன், அந்த ஆளுக்கு உரிமை இருக்கு இல்லைங்கிறது 2வது விஷயம். ஆனா நான் கையெழுத்து போட மாட்டேங்கிற தமிழன விரோதத்தை அவர் வந்து வெளிக்கட்டாரு. இந்த எலெக்ஷன், அதாவது கோயம்புத்தூரினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் பரப்புரை சமயத்துல ஐயா நீட் தேர்வு வந்து நீங்க ரத்து செய்வீங்களா அப்படின்னு அங்க இருந்து பொதுமக்கள் ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, நான் செத்தாலும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு தமிழின விரோத அரசுகள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? மோடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும்,
ஆளுநராகட்டும், இவர்கள் முழுக்க முழுக்க தமிழருக்கு விரோதமான, தமிழ் இனத்துக்கு விரோதமான, தேசிய இனங்களுக்கு விரோதமான, மாநில உரிமைகளுக்கு எதிரான தொடர்ந்து வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த போராட்டங்கிறது தமிழ்நாட்டுல இதுவரை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. எந்த சமரசம் இல்லாம தொடர்ந்து வருகிறது. இன்று அது வட இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீட்டுங்கிற ஒரு அயோக்கியத்தனமான தேர்வே வேண்டாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் இனியும் தொடரும். நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நீட்டுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 முறைக்கு மேல இந்த போராட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா இன்றைக்குதான் இந்தியா முழுவதுமே இதை உணர்ந்து கொண்டு இந்தியா முழுவதும் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தரும் ஒரு செய்தியாக இந்திய தேசிய காங்கிரசின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்பி இதற்கு ஒரு தீர்வு காண்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் முதல் கொண்டு இந்தியா முழுவதும் மாணவர்களும் பொதுமக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பற்ற வைத்த நெருப்பு இப்பதான் அங்க பத்திட்டு எரியுது. ஏன்னா நம்ம எப்பவுமே கொஞ்சம் முன்னாடிதான் இருப்போம். தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள் பார்த்துட்டீங்கன்னா நமது திராவிட இயக்கத்தின் பிதாமகனாக போற்றப்படுகிற பேரறிஞர் அண்ணா, தமிழக முன்னாள் முதல்வர், அவர் அன்னைக்கே குரல் கொடுத்திருக்கிறாரு, பாராளுமன்றத்துல முழங்கி இருக்கிறாரு, அதாவது மாநில உரிமைகளுக்காக. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த பெண்களுக்கான சொத்துரிமையை இந்தியாவிலே முதல் நம்ம தான் பெற்றுக் கொடுத்திருக்கிற கலைஞர் அவர்கள். அத மாதிரி பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுத்த இந்த தமிழ்நாடு நீட் தேர்வுக்கும் எதிராக ஒரு நல்ல முடிவை பெற்றுத்தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் முறையில தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு அண்ணா யூனிவர்சிட்டியில, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எல்லாம் அந்த தேர்வு கமிட்டியில இருந்தோம். நாங்க செலக்ஷன் லிஸ்ட்னு போட்டா கட் ஆஃப் மார்க் 197 மார்க் பொது பிரிவில் இருந்தா இவங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல கிடைக்கும், என்ன பிசியா இருந்தா 195 இருந்தா கிடைக்கும், எம்பிசியா இருந்தா 190 இருந்தா கிடைக்கும், பட்டியலர் மாணவர்னா 150 சொல்லி யாருக்கு எந்த காலேஜ் போட ஒரு நிமிஷத்துல சொல்ல முடிஞ்சது. ஆனா நீட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் கிடைக்கும், ஆனா கிடைக்காது, என்னமே கண்டுபிடிக்க முடியாது. அது என்னதான் நடக்குன்னு யாருக்கும் தெரியல. ஒரு 720 மார்க்ல 67 மார்க் 720க்கு 770 வாங்குறாங்க. அது எப்படி மைனஸ் மார்க் எல்லாம் போற சமயத்துல அதை வாங்கவே முடியாத நிலைமை. அது ஏதோ குல்மால் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி பண்றாங்க. 1563 ஏதோ கருணை மதிப்பெண்ணு, அது யார் போட சொன்னா, எதுக்கு போட்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா கமிட்டியை கலைச்சாச்சு, மார்க் கிடையாதுன்னு சொல்லி அப்படி எல்லாம் போட்டு கொண்டு வரும்போது ஒரு 700 வந்தா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா தெரியாது. அப்படியே கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்ச உடனே 2 கோடி கட்டணும்னா ஒரு ஏழை நடுத்தர நல்லா படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களும் எங்க மெடிக்கல் காலேஜ் போக முடியும்? அப்ப நல்லா படிக்கிற ஏழை எளிய மக்களை பழி வாங்குறதுக்கு தான் அந்த நீட் தேர்வு. அனிதால இருந்து இன்னைக்கு ஜெயராமன் வரைக்கும் இறந்திருக்காங்கன்னா அவங்க மருத்துவ கனவை சிதைக்கிறதுக்கு தான் இந்த மோசடி தேர்வை மத்திய பாசிட்டிவ் அரசு கொண்டு வந்திருக்கு. அப்ப அவங்க 2 கோடி கட்டி படிக்க முடியாது, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் 100 மார்க் வாங்கினவங்க எல்லாம் கட் ஆஃப்னு இருந்தா ஒண்ணுமே தெரியாது சப்ஜெக்ட்ல. அதுலயும் நாங்கெல்லாம் என்ட்ரன்ஸ்ல மார்க் எதுல சப்ஜெக்ட்ல வாங்கினா அவன் தான் என்ட்ரன்ஸ் முதல்ல என்ட்ரன்ஸ் வச்சு படிப்புக்கு தகுதி மார்க் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது போல என்ட்ரன்ஸ் மார்க் ஒரு 50 மார்க், அதுக்கு 150 மார்க்னு அந்த 2 மார்க் பார்த்தா நல்லா படிக்கிறவங்க தான் என்ட்ரன்ஸ்ல வாங்குவாங்க. ஆனா நீட்ல 11th எடுக்கும் பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 11 மார்க் எடுத்திருக்காங்களா? என்ன மோசடி! யாரை ஏமாத்துறதுக்கு? தமிழ்நாட்டை பழி வாங்கின ஆரம்பிச்சு இந்தியாவே இன்னைக்கு பழி வாங்கிட்டு இருக்காங்க. 2வது முந்தா நாள் வந்து பார்லிமெண்ட்ல அவசர கால பிரகடனத்தை பத்தி ஒரு கருப்பு நாள் கொண்டாடி இருக்காங்க. அது அறிவிக்கப்பட்ட 2 வருஷம் இருந்த கருப்பு நாள். இன்னைக்கு 10 வருஷமா நம்ம அறிவிக்கப்படாத அவசர காலம் இருக்கோம். கருத்து சுதந்திரம் இல்லாத எழுத்தாளர் அனந்த் ராய், கௌசிக், இவங்க சேட், இவங்களெல்லாம் 14 வருஷம் பேச வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த எமர்ஜென்சில தான் அந்த அம்மா கலைஞர் இந்திரா காந்தி அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் கொண்டு போனாங்க. இவங்க தான் தப்புன்னு சொன்ன உடனே இன்னைக்கு மாநில பட்டியலுக்கு ஏன் கொண்டு வர மாட்டேங்காங்க? நம்மள பழி வாங்குறதுக்கு தான் மாநில பட்டியல் கொடுக்க மாட்டாங்க. பழி வாங்காட்டாலும் பரவாயில்ல, நீட்டை நல்லா செலக்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, வங்கியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அது வேண்டாம். காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைய உள்ள நிலைமையில எந்த மாநிலம் வேண்டாம்னா எடுத்து வேண்டியதுலேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க இல்ல, எல்லா மாநிலமும் கம்பல்சரி நம்மளை கொண்டு பழி கொடுத்தாங்க. இன்னைக்கு உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் ராகுல் தலைமையில இருந்தது என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு மாநில அரசு வேண்டாம்னா நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. அது அம்பேத்கர், பெரியார், மார்க்சிஸ்டோட இணைஞ்சுதான் இன்னைக்கு இந்த மத்திய ராகுல் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நமக்கு இது வேண்டாம்னு சொன்னா அவர் செயல்பட தயாரா இருக்காங்க. நம்ம வேண்டான்னு அசம்பிளியில நம்ம முடிவு எடுத்ததை கவர்னர் ஆளுநர் ஒரு ஆளை போட்டு
அதுக்கு அனுமதி கொடுக்காம நம்மளை பழி வாங்குறாங்க. அப்ப இது ஒரு கருப்பு நாளாத்தான் இருக்கு. அதை விட மோசமான படுகொலியில தள்ள நாளாத்தான் இருக்கு. இந்த பாசிச அரசுல மக்கள் நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் பழி வாங்குற பாலுங்கணத்துல தள்ளுறதா இந்த நீட் மோசடி. இதை தொடர்ந்து போராடி உடனே ரத்து செய்யற வரைக்கும் வெளியங்கிற சார்பா மற்ற இயக்கங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நீட் கொடுமையை பற்றி, அதில் நடந்த ஊழல்கள் பற்றி தொடர்ந்து தோழர்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற சிக்கல், சட்ட சிக்கல் எல்லாம் பேசினாங்க. தோழர் வந்து நம்ம அண்ணாதுரை, சேகர் அண்ணாதுரை தோழர் சொன்ன மாதிரிதான், இது வந்து ஏன் மாநில பட்டியல கொண்டு வரல அப்படின்னா, ராஜன் தோழர் பேசின மாதிரி இது வந்து புதிய பொருளாதார கொள்கைக்கு பின்னாடி விற்பனை பண்டமாக கல்வி, மருத்துவம் மாற்றப்பட்டதன் விளைவாக தான் இது இருக்கு. இது ஒரு நவீன தீண்டாமையா, நவீன தீட்டா இது தொடருது. அனிதா உட்பட, கோவையின் கீர்த்திவாசன் உட்பட 20 மாணவர்கள் வந்து பலியானதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து வட இந்தியாலேயே இது பத்திக்குது. அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து தமிழகம் எவ்வளவு ப்ரோக்ரஸா, எவ்வளவு முன்னாடி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிருக்க வேண்டி இருக்கு. ஆனா இந்த நீட்டுக்கான ஆர்ப்பாட்டம் மட்டும் அல்லாம, ஏன்னா இது தொடர்ந்துட்டு இருக்கு. தோழர்கள் பேசின மாதிரி தான் இந்த பாசிச அரசு அப்படின்னா என்ன நடக்குது. ஆட்சிக்கு வந்து மோடி 0.3 ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள்லேயே அருந்ததி ராய் மீதான 14 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வழக்கை தூசு தட்டி எடுத்து ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. அது அந்த வழக்குக்கு இருக்கிற சரத்துகளுக்கு எதிரான ஒரு நிலையில இருந்து போடுறாங்க. சவுக்கத் ஹுசைன் மேல அதே மாதிரி வழக்கு போடுறாங்க. ஜார்க்கண்ட்ல பழங்குடி தலைவராக இருந்த சுனிதா போத்தம் மீதான வழக்கு, இப்படி பல்வேறு வழக்குகள் வந்து பொய் வழக்கு போடப்படுது. ஜார்க்கண்ட்ல 2 இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. சத்தீஸ்கர்ல தொடர்ந்து வந்து பழங்குடி மக்கள் மீதான அரச பயங்கரவாத தாக்குதல் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குஜராத்ல வடோதராவில் 420க்கும் மேலான வீடுகள் வழங்கப்பட்ட இடத்துல ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு வீடு வழங்கப்பட்டது எதிர்த்து அந்த ஒட்டுமொத்த மக்களும் நிக்கிறாங்க. அப்படின்னா வட இந்தியால எந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுப்பரசியல் பரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப இங்க கூட தமிழ்நாட்டுல மாநில பட்டியல கொடுத்த என்ன ஆகும், சந்துரு தோழர் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கை மாதிரி இங்க கல்வி நிலையில இருந்து அந்த மாற்றம், அந்த மனநிலை மாற்றம் கொண்டு வரப்படும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2.0 ஆட்சியில இருந்த போதே ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஒரு மாணவன், இஸ்லாமிய மாணவனை கூப்பிட்டு வட இந்தியால ஒரு டீச்சர் வந்து எல்லா இந்து மாணவர்களையும் விட்டு மண்டையில கொட்ட சொன்னது நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அப்போ கல்வியில இருந்து அதெல்லாம் மாற்றம் தேவைப்படுது. இறுதியா என்னன்னா, இந்த மாதிரிதான் ராஜன் தோழர் சொன்னது, குறிப்பா அந்த விஷயம் தான் நாங்களும் எங்க கட்சி சார்பாகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இந்த முறையும் வெறுமனே இது வந்து தேர்தல் பாதைகள்லயோ அல்லது வேறு ஏதாவது கால்குலேஷன்லயோ மட்டுமே தீர்க்க முடியாது. மக்களை திரட்டி எப்படி ஒற்றை பெண்ணுக்கு எதிராக அந்த 420 பேர் நிக்கிறாங்களோ, அவ்வளவு மூளைச்சலவை செய்யப்பட்ட மக்களை மீண்டும் மனிதநேய மக்களாக மாற்றுவதன் ஊடாக மட்டும்தான் இதை வந்து தெருவில் எதிர்கொண்டுதான் இதை வீழ்த்த முடியும். இந்த பாசிசை வீழ்த்துவதன் மூலமாகத்தான் கல்வி மட்டுமல்ல, எல்லா வகையான மனித உரிமை மீறல்கள் இருந்தும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று கோரிக்கொண்டு தொடர்ந்து இந்த போராட்டங்களுக்கு CPIML சார்பாக நாங்கள் ஒருமைப்பாடு தெரிவிப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 26 மாணவர்களை தமிழ்நாடு இழந்து தவிக்கிறது. மற்ற மாநிலத்தில் இல்லாத சோகம். கல்வியை கற்க முடியாமல் இங்க 26 மாணவர்கள் தன்னை தானே மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எதுக்குமே தகுதி இல்லையே மோடி அரசே. போன ஞாயிற்றுக்கிழமை PG நீட்டை வந்து தடை செஞ்சிருக்கிற, நிறுத்தி இருக்கிற. நெட்டுல அவ்வளவு ஊழல், அதையும் வந்து நிறுத்தி வச்சிருக்கிற. அத்தனையும் ஊழல். 32 லட்சம் வரை உன்னோட தேர்வு வெளியே போகுது. CBIக்கு ஒப்படைச்சிட்ட வழக்க. அதற்கு மேல இன்னைக்கு நாடு முழுவதும் உன்னோட நடத்தக்கூடிய தேசிய முகமை அமைப்பை மாணவர்கள் முற்றுகிட்டும், பெற்றோர்கள் முற்றுகிட்டும் இன்னைக்கு எல்லாம் அடித்து நுழைக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 10 வருஷமா நீட்டை பத்தி பேசிட்டே இருக்கிறோம். இது வந்து நீட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கறது 2010லயே தமிழ்நாடு சொல்லிருச்சு. பிசிக்ஸ்ல 6 மதிப்பெண் எடுத்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 598 மார்க் நீட்லின்னு சொல்லி நீ மருத்துவ சீட்டை கொடுத்த 2010லயே தமிழகம் புரிந்து கொண்டது. இங்க புரியாத இருந்தவர்கள்லாம் இது சமூக நீதி இல்ல, இது வந்து இடஒதுக்கீடுக்காக இங்க பண்ற நாடகம் அப்படி இப்படி எல்லாம் உளறிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழகத்தை பார்த்து வியர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுதான், நீட்டு நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த வித யோக்கியதையும் கிடையாது. உடனே காலி செஞ்சிரு. இது காலி செய்யும் வரை இங்க இருக்கிற அமைப்புகள் ஓயாது ஒழியாதுன்னு சொல்லிட்டு இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை, நீட்டை ஒழிக்கும் வரை தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் உங்களுடன் பயணிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.